திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பொதுக்கூட்டத்திற்கு விதிமுறைகளை மீறி சரக்கு ஏற்றும் வாகனங்களில் பொதுமக்களை அழைத்து வந்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வந்தவாசி கோட்டை மூலை பகுதியில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்திற்கு கூட்டத்தை சேர்க்க விதிமுறைகளை மீறி திமுகவினர் சரக்கு வாகனத்தில் பொதுமக்களை அழைத்து வந்தனர். அப்போது திமுகவினர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே அவர்களின் பேச்சை கேட்காமல் பொதுமக்கள் எழுந்து சென்றனர். முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த பெண்கள் எழுந்து வெளியேறிய நிலையில் அவர்களை அமர வைப்பதற்காக உடன்பிறப்புகள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வீணாகின. திறனற்ற திமுக ஆட்சியில் கூட்டத்திற்கு அழைத்துச் சென்று மக்களை இன்னலுக்கு ஆளாக்குவதையே திமுகவினர் வாடிக்கையாக வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனின் முன்னாள் உதவியாளர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக இளம்பெண் புகார் அளித்துள்ளார். வெள்ளப்பொம்மன்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி லாரி புக்கிங் ஆபீஸில் வேலை செய்து தனது 2 பெண் குழந்தைகளை காப்பாற்றி வருகிறார். இந்நிலையில் ரேஷன் கடையில் வேலை வாங்கி தருவதாக கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனின் முன்னாள் உதவியாளர் இளங்கோ என்பவர் வேலுமணியிடம் 1 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். 2 ஆண்டுகள் ஆகியும் வேலை வாங்கி தராததால் இளங்கோவிடம் வேலுமணி பணத்தை கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை தராமல் இளங்கோ வெகு நாட்களாக இழுத்தடித்ததால் வேலுமணி வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் வேலுமணி தனது 2 பெண் குழந்தைகளுடன் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். வேலை வாங்கி தரதா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காந்திராஜன் அவங்களோட பிஏவாக இருந்தவர் 1 லட்ச ரூபா காசு வாங்கி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு. வேலையும் வாங்கி தரல. கடைசியில் வேலையும் எல்லாத்துக்கும் போட்டாங்க. பணத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. பணம் கொடுக்கவே இல்லை. திருப்பி இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே டேட்டு காலையிலையும் சாயந்தரம் சொல்ல டைம்லாம் வந்துட்டு என் வேலையும் கெடுத்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் பணமும் தரமாட்டேறான், அவனும் வரமாட்டான்.